வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு கமகமன்னு நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்ப்போம். ஊத்துக்குழி வெண்ணெய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வாணலியை வச்சு வெண்ணெயை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா அப்படியே காய்ச்சக்கூடாது. நல்லா இலகுனதுக்கப்புறம் வெண்ணெய் இலகுனதுக்கப்புறம் தான் எடுத்து காய்ச்சணும். நெய் காய்ச்சினா அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் காய்ச்சறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அடுப்பை சிம்மிலேயே வச்சு காய்ச்சுங்க, இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறது. நெய் காய்ச்ச தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை. நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், கொஞ்சம் கல் உப்பு அது இந்த வெண்ணெயோடு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. போட்டதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெயாட்டம் வந்ததுக்கப்புறம் பொங்கி வரும். பொங்கி வந்ததுன்னா நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெந்தயம் சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தய சீரகம்லாம் சேர்க்கறதுனால நெய் சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஜீரணமாகும். இப்படி நெய் காய்ச்சி பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். ஒரு சில்வர் டப்பாவில் காய்ச்சின நெய்யை வடிகட்டிக்கோங்க. எப்பொழுதுமே நெய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உருக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கெட்டியாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க. நெய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.